பொள்ளாச்சி அருகே மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த மக்கள் வீட்டில் தூங்குவதற்கு அச்சப்பட்டு இரவு பொழுதை வெளியில் கழிக்கின்றனர். காரணம் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காங்கிரீட் கம்பிகள் தெரியும் அளவுக்கு பெயர்ந்து காணப்படும் வீட்டின் காரைகள் எந்த நேரத்தில் இடிந்து விடுமோ என்ற அச்சத்தில் உறைந்திருக்கும் மக்கள். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆழியார் புளியங்கண்டி கிராமத்தில் வசிக்கும் 40 மலைவாழ் மக்களின் நிலைதான் இது. இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் வனத்துறை சார்பில் 30 ஆண்டுகளுக்கு முன் 41 தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டன. நாளடைவில் இந்த வீடுகளின் காரைகள் பெயர்ந்து சிதிலமடைந்து விட்டதால் உயிர் பயத்தில் தூக்கத்தையும் நிம்மதியையும் இழந்து விட்டதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் மழை பெஞ்சா தரன்னு ஒழுகுது, சாக்கை கேட்க போட்டு உட்காந்துட்டு வெடி உட்காந்துருக்குறோங்க. அங்கே போய் வெளியே படுக்கலாம், அங்கே இடிஞ்சு விழுகுது. பிள்ளை குட்டியெல்லாம் அது வீதி தான், எங்களுக்கு வாசல் இல்லை, ஒன்றும் இல்லை. சிறுசாக ஒரு ரூம்பு கட்டி கொடுத்துருக்காங்க. வெளியே போய் படுத்தா ஆனை வருது, சிறுத்தை வருது. அதுக்கு பயந்துட்டு வாசலில் முழிச்சு பார்த்துட்டு படுத்துனா காலையில் வேலைக்கு போக முடியறதில்ல. மழை காலத்தில் பல முறை காரைகள் பெயர்ந்து விழுந்ததில் கர்ப்பிணிகள், குழந்தைகள் என வீட்டில் இருந்த பலரும் காயமடைந்துள்ளதாகவும் மலைவாழ் மக்கள் கூறுகின்றனர். மாற்று வீடு வழங்க அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் எந்த பலனும் கிடைக்கவில்லை என வேதனையை வெளிப்படுத்தினர். போன ஜனவரி மாதம் கூட ஒரு போராட்டம் என்பது இங்கே நடந்தது. சாராட்சியர் அவருடைய வட்டாட்சியர் உள்ள தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தை குழு அந்த மக்கள் இடத்துல சமரச பேச்சு நடத்தி உடனடியாக வீடு கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது இந்த மக்கள் மத்தியில் ரொம்ப இன்னும் கவலையாக சொல்ல போனால், இந்த மக்கள் இப்போ என்னங்கிறாங்கன்னா, தங்களுடைய ரேஷன் அட்டை, ஆதார் கார்டு, அனைத்து அடையாளங்களையும் வந்து தமிழக அரசுக்கு திருப்பி கொடுத்துட்டு உள்நாட்டு அகதிகளாகவே நாங்கள் மாறிக்கிறோம். உயிர் பலி ஏற்படும் முன் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து புதிய வீடுகள் கட்டித்தர வேண்டும் என புளியங்கண்டி மலைவாழ் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் சக்திவேல்.